தமிழக வெற்றி கழகம் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற நேரத்தில் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் என்பது உருவாகுது. அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெறீங்க, தமிழக வெற்றி கழகம் ஒன்று உருவாகுது. தமிழக வெற்றி கழகத்தை வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் இருந்ததுனால எதிர்த்து கொண்டீர்களா, இல்லை வந்து இப்போ அவங்க கூட்டணிக்கு அழைத்தா போவீங்களா? என்ன மாதிரியான நிலைப்பாடு விஜயோட? தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைப்பதற்கு தற்போதைக்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன அதே கருத்தை தான் சொல்லுகிறேன். திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததை முதலில் வரவேற்றுவோம் நான் தான். அவர் அரசியலுக்கு வரட்டும், மக்களுக்கு பணியாற்றட்டும், மக்கள் மனங்களை வெல்லட்டும். அதற்கு பிறகு அவரோடு கூட்டணி வைப்பதை குறித்து, தேர்தலிலே தொகுதி உடன்படிக்கை வைத்துக் கொள்வதை குறித்து பேசலாம். இப்போது அங்கு புரிதலற்ற, அரசியல் தெளிவற்ற, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி வரலாற்றை குறித்து எந்த புரிதலும் இல்லாத ஒரு இளைஞர்களை கொண்ட ஒரு கட்சியாக அது இருக்கிறது. அதனால் அந்த கட்சியோடு இந்த நடைபெற இருக்கிற 2026 தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கு வாய்ப்புகளே இல்லை. இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்குது, இந்த வேட்புமனு தாக்கல் இருக்குது. அதற்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய கூட்டணியை இறுதி செய்து மற்ற விஷயங்கள், அந்த தேர்தல் வேலைகளை முடித்திட முடியுமா? சின்னம் குறித்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது? நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் எங்கள் கட்சிக்கான சின்னத்தை தர சொல்லி நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு சின்னம் கிடைக்கும். அப்படி சின்னம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சுயேட்சை சின்னங்களில் எந்தெந்த தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துகிறோமோ அந்த தேர்தல்களில் நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி எங்களுக்கான வாக்கு வலிமை என்ன, நாங்கள் பேசுகிற தமிழர் அறம் சார்ந்த அரசியலுக்கு தமிழக மக்களிடத்தில் என்ன ஆதரவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்வாய்ப்பாக இந்த தேர்தலை நாங்கள் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வி, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியதுனால திமுக எதிரான உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இடம்பெறுமா? யாருக்கு எதற்கு எதிரான பிரச்சாரமாக, இல்லை உங்களுடைய விஷயங்களை மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு செல்ல போறீங்க? திமுக அரசு செய்ததை வரவேற்போம், செய்ய தவறியதை தமிழ்நாட்டு மக்களிடம் சுட்டிக்காட்டி அவர்கள் திமுக இப்போ பரந்தூர் விமான நிலையம், என்எல்சி, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், சாதிவாரி கணக்கெடுப்பு, ஈழம் இனப்படுகொலை, சிறப்பு முகாம் மூடல், தமிழக வேலை தமிழருக்கு போன்ற இந்த கருத்தியல் அடிப்படையில், சித்தாந்தத்தின் அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் தான் எங்கள் தேர்தல் பரப்புரைகள் இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் நான் எந்த ஒரு தலைவர்களையும் விமர்சனம் செய்து எங்களுடைய பரப்புரைகள் அமையாது. காரணம், தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கடுமையான அந்த உழைப்பை நான் அங்கீகரிக்கக்கூடியவன், பாராட்டக்கூடியவன். ஆக என்னை பொறுத்தவரையில் முதலமைச்சரை எந்த விதத்திலும் முதலமைச்சர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் தனிப்பட்ட முறையில் நான் விமர்சனம் செய்து பரப்புரையில் மேற்கொள்ள மாட்டேன். அதே நேரத்தில் திமுக ஆட்சியில் செய்ததை வரவேற்றும், செய்ய தவறியதை சுட்டிக்காட்டி மக்களிடத்தில் பரப்புரையில் நான் ஈடுபடுவேன். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.